திங்கள்கிழமை நள்ளிரவில் மட்டும் நடை திறக்கப்படும் ஒரு ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு லிங்க திருமேனியோ உருவச்சிலையோ கிடையாது. இங்குள்ள வெள்ளால மரம்தான் சிவபெருமானாக வணங்கப்படுகிறது. இங்கு அம்பாளுக்கென்று தனி சன்னதி கிடையாது. இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து முத்துப்பேட்டை செல்லும் சாலையில் பரக்கலக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் என்றழைக்கப்படும் பொது ஆவுடையார் கோயிலாகும். வான்கோபர் மற்றும் மகாகோபர் எனும் இரு துறவிகளிடையே தங்களுக்குள் இல்லறம் சிறந்ததா அல்லது துறவரம் சிறந்ததா என்று வாக்குவாதம் வந்தது. இருவரும் தில்லையில் உள்ள நடராஜரிடம் சென்று தீர்ப்பு கேட்டனர். நடராஜரோ இருவரையும் பாட்டுவானாச்சி ஆற்று கரையில் அமைந்துள்ள பொய்கை நல்லூர் எனும் ஊரில் உள்ள உறங்கு புலி மற்றும் ஊரங்கா புலி மரங்களின் கீழ் சென்று காத்திருக்க கூறினார். அவ்வாறு இருவரும் வந்து காத்திருந்தனர். சிவனோ ஒரு கார்த்திகை திங்களன்று இரவு சிதம்பரத்தில் நடை சாத்திய பின்பு அவர்கள் காத்திருந்த இடத்தில் அருகில் உள்ள ஒரு வெள் ஆலமரத்தில் தோன்றி இருவருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதாவது, இல்லறமோ துறவரமோ எதுவாகிலும் நல்லறமாக வாழ்ந்தால் இரண்டுமே சிறந்ததுதான் என கூறினார். முனிவர்கள் இருவரும் இங்கேயே இருந்து எங்களையும் எங்களை போன்ற முனிவர் பெருமக்களையும் உலகத்து மக்களையும் அருள வேண்டும் என வேண்டினார்கள். அதன்படி அந்த வெள்ளால மரத்தில் ஐக்கியமானார். இருவர்க்கும் பொதுவான தீர்ப்பு வழங்கியதால் இவர் பொது ஆவுடையார் எனவும் மத்தியபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு கார்த்திகை மாத திங்கள்கிழமைகளில் சோமவார விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அப்பொழுது இங்கு வந்து தரிசித்து செல்கின்றனர். இந்த ஆலயத்தின் முழு வீடியோ எங்களது யூடியூப் சேனலில் உள்ளது. சேனலுக்கான லிங்க் பயோவில் உள்ளது. இதுபோன்று தொன்மையான ஆலயங்கள் பற்றி அறிய எங்கள் பேஜை ஃபாலோ செய்யவும்.